எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதைய கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அத கேளுங்க. ரோகிணி, ம் ஸ்ருதியோட அம்மா வராங்க பார். இவங்க எதுக்கு இங்க வராங்க? கொடுத்த காசு கேட்க வராங்களா? அப்புறம் ரோகிணி, உன்னோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா? என்ன ஆண்டி? இல்லம்மா, ஏதோ அவசரம்னு பணம் வாங்கினியே, அது சரியாயிடுச்சா? ஆ சரியாயிடுச்சு ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்லம்மா, அதனால என்ன? ஆனா பணம் வாங்கிட்டு போனேன், அதுக்கப்புறம் போனே காணோம். இல்ல ஆண்டி, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். அது எப்பவுமே அப்படித்தாம்மா. பணம் வாங்குற வேலையா இருந்தா அதை முதல்லயே பண்ணிடுவாங்க. பணம் திருப்பி கொடுக்கறதா இருந்தா மத்த வேலையெல்லாம் பாப்பாங்க. கொடுக்கறத பத்தி யோசிக்க மாட்டாங்கல்ல. அப்படி இல்ல ஆண்டி, முகூர்த்த நாள் கண்டினியூஸா ஒர்க் இருந்துச்சு, அதான். அப்போ வேலையெல்லாம் நிறைய இருக்கு, நல்ல விஷயம்தான். சரி, அந்த பணத்தை எப்ப தர ஐடியால இருக்க? ஆண்டி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். முதல்ல பணம் வேணும்னு கேட்ட, இப்ப டைம் கேக்குற? சரி, நீ டைம் எவ்வளவு வேணா எடுத்துக்கோ, அதை பத்தி ஒன்னும் இல்ல. நீ ஒரு ஹெல்ப் கேட்டப்ப நான் பண்ணல. எனக்கு நீ இப்போ ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்க ஆண்டி, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். மாப்பிள்ள ரவி வேலை செய்யற ஹோட்டலுக்கு போகணும். அந்த ஓனர் பொண்ணு இருக்கால, அவ நேத்துவா ஆண்டி? அவதான். அவகிட்ட மாப்பிள்ள வேலை பாக்குறது எனக்கு பிடிக்கல. அவ வேற ஏதோ மனசுல வச்சுட்டு இருக்கா. மாப்பிள்ளையே அந்த ஹோட்டலை விட்டு அனுப்ப மாட்டேங்கிறா. மாப்பிள்ளையும் ஸ்ருதி ஆரம்பிக்க போற ஹோட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்றாரு. உங்களுக்கு ரவி மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஆண்டி? மாப்பிள்ள மேல சந்தேகம் இல்ல, ஆனா அந்த பொண்ணு என்ன ஐடியால இருக்கான்னு தெரியல. அதுக்குதான் உன்னை அங்க போக சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அட்டகாசமான கதையை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சொல்ல வந்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு நம்ம முதுவை புண்ணாக்கவும் பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமான ஒரு கதை தான். வழக்கம் போல் நம்ம மந்திரியார் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம பாஸ் திட்டுவானேன்னு சொல்லிட்டு அறக்க புறக்க அடிச்சுட்டு கிளம்பி போயினே இருப்பார். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா, நம்ம மந்திரியாரை பிடிக்காத ஒரு ஆள் எப்போவுமே இவனை இன்னைக்கு டார்ச்சர் பண்ணி அவனுன்ட்டு மறைஞ்சிருந்து கழுத்து நங்குன்னு அடிப்பான். மண்டையில் அடித்தவனு கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போயிடுமா. எவன்டா இது ஒளிஞ்சிருந்து அடிக்குது, தில்லுந்தா நேரில் வாங்கடா அப்படின்னு பார்க்குறப்ப ஒருத்தன் எட்டி பார்ப்பான். டே நீ தானா, உன்னை விட மாட்டான்டா, குடுன்னு ஓடி போய் அவன் சட்டையை பிடிச்சி ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேட்டால் உடனே எனக்கு பிடிக்காதனால அடித்தேன். சரி ஓகே அடிச்சேன், இந்த பணம் செலவுக்கு வச்சுக்கோணும். அப்புறம் டேய் லூஸாக நீ என்னடா அடிச்சதுக்கெலாம் காசு கொடுக்குற அப்படின்றப்ப, இல்லைடா டெய்லி வேலைக்கு போயிட்டே இருக்கேன், லீவ் கேட்டால் அந்த மன்னர் கொடுக்க மாட்டான். சரி என்ன பண்ணுறது, இன்றைக்கி தான் என் மண்டையில் அடிபடிச்சே, இதை காரணமாக விட்டு வீட்டில் நான் ஜாலியாக இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. உடனே ஆஹா என்னடா சும்மா போகிறோன்னு அடித்தா காசு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உன் கூட வேலைக்கு போகிறவங்க யாருன்னா தெரிஞ்சா சொல்லு நண்பா அப்படின்னு சொல்கிறப்ப, அது வராம்பர் ஒரு பைல்வான் மாதிரி அவங்ககிட்ட அவனை அடித்தனா அவன் நிறையவே காசு கொடுப்பான். ஏன்னா அவனை டார்ச்சர் பண்ணுறானுங்க, வேலை செய்யு அப்படின்னு. இவனுக்கு அப்போ சின்ன கல் பார்த்தா அது பெரிய கல்லத்து டமால் நடிக்கிறப்ப, சரி காசு கொடுத்துங்கிறப்ப, என்னடா காசு, என் மண்டையை அடித்து ரத்தத்தையும் உடச்சி காசு வேறு கேட்குறியா, வாடா உன்னை கூட்டின்னு போயிட்டு தண்டனை கொடுக்குறேன்ட்டு ஜெயிலில் போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஸோ நம்ம போய் சும்மா போகிறோம் எப்பவுமே சொரிஞ்சினா, அந்த சொரியப்பட்ட ஆள் நம்மளை விட புத்திசாலியாக இருந்தால் அந்த புண்ணு நமக்கே வந்துடும். இதுதான் இதோட கருத்து.